கேப்சூல் ட்ரைனிங் 4 லைஃபோட எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் காம்ப்ளெக்ஸ் பற்றி தான். ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்பால சில ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியாது. நம்ம அதை டயட்ல இருந்து தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஏன் ஸ்பெசிஃபிக்காக வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம உடம்புல இது என்ன மாதிரிலாம் ரோல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய டைப் ஆஃப் ஃபேட் இருக்குது. அதில் வந்து குறிப்பாக சொன்னால் எல்லாரும் காமனாக கேள்விப்பட்டது வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், இல்லைன்னா வந்து அனிமல் டிஷ்யூலேருந்து கிடைக்கிறது எல்லாமே வந்து தேவையில்லாத கொழுப்பு. இது உடம்புக்கு வந்து அதிகமாக கார்டியாக் ப்ராப்ளத்தை வந்து லீட் பண்ணக்கூடியது, இல்லை ஹார்ட் ஹெல்த் வந்து அஃபெக்ட் பண்ணும், லைஃப் த்ரெட்டனிங் சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்லுவோம். ஜென்ரலாகவே நமக்கு ரெண்டு ஃபேட் தான், சேச்சுரேட்டட் அன்சேச்சுரேட்டட். சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் ப்ராடக்ட்லேருந்து அதிகமாக கிடைக்கும். அதுக்காக வெஜிடேரியன் ப்ராடக்ட்ல கிடைக்காதுன்னா கிடையாது. வெஜிடேரியன் ப்ராடக்ட்ல கம்மியாக இருக்கும், அனிமல் ப்ராடக்ட்ல அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ன்றது வெஜிடேரியன் சோர்சஸ்ல அதிகமாக இருக்கும், நான்வெஜ்ல ரொம்ப கம்மியாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். இதில் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்டோட ரெண்டு வெரைட்டி தான், மோனோ அன்சாச்சுரேட்டட், பாலி அன்சாச்சுரேட்டட்னு சொல்லக்கூடியது. அந்த பாலி அன்சாச்சுரேட்டடோட ரெண்டு வெரைட்டி தான் ஒமேகா 3, ஒமேகா 6. இதை தான் எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவாங்க. இந்த எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் அப்படின்றது நமக்கு எதுக்கெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தனித்தனியாக சொல்லணும்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை ரெகுலேட் பண்ணுறதுக்கு, ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கு, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு, இது மாதிரி நிறைய தனித்தனியாக சொல்லலாம். ஓவரால் உங்களோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், ஹெல்த்தி ஏஜிங்கை லீட் பண்ணுறதுக்கும், ஹார்மோனை வந்து பேலன்ஸ்டாக வச்சுருந்தா தான் மைண்ட் அண்ட் பாடி கனெக்டிவிட்டி அது நல்லாயிருக்கும். அப்போ நமக்கு இது எதுலேருந்து அதிகமாக கிடைக்கும், இது எல்லாத்தையும் நம்ம குட் ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஜென்ரலாக ஒமேகா 3ன்றது ஃபிஷ்ஷில் தான் அதிகமாக இருக்கும். வால்நட்டு, சியா சீடு, இந்த மாதிரி ஒரு சில இதில் தான், ஃப்ளாக் சீடு இதில் தான் கொஞ்சம் இருக்கும். மற்ற எல்லாத்துலேயுமே ஒமேகா 6 தான் அதிகமாக இருக்கும். பட் ஃபிஷ், வெஜிடபிள் ஆயில், நட்ஸ் எல்லாமே இதோட குட் சோர்ஸ்ன்னு சொல்லலாம். சேச்சுரேட்டட் ஃபேட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டெய்ரி ப்ராடக்ட்ஸில் தான் அதிகமாக இருக்கும், இல்லைன்னா மீட்டில் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நான்வெஜ்ஜில் தான் சேச்சுரேட்டட் ஃபேட் கண்டென்ட் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஜென்ரலாக வந்து ஒமேகா 3, ஒமேகா 6 ரெண்டுமே நமக்கு இம்பார்ட்டன்ட். இதில் ஸ்பெசிஃபிக்காக ஏன் எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறோம், இதில் எதெல்லாம் எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் சொல்கிறோம் அப்படின்னா, எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் அப்படின்றது ஒவ்வொரு செல்லோட அவுட்டர் லேயர் வந்து மேடப் ஆஃப் லிட்டில் ஃபேட் கண்டென்ட்டோடு தான் இருக்கும். அதை ஃபார்ம் பண்ணுறதுக்கு எனக்கு எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் கண்டிப்பாக தேவை. அப்போ ஒரு நார்மல் செல்லோட அவுட்டர் ஸ்ட்ரக்சர் ஹெல்த்தியாக இருந்தால் தான் உள்ளுக்குள்ளே இருக்கிற மெட்டீரியல் சேஃபாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது குறிப்பிட்ட இந்த செல் தான், இந்த செல் எல்லா செல்லுக்குமே இம்பார்ட்டன்ட். பட் ஆனால் இது அதிகமாக டெஃபிஷியன்சி ஆகும்போது எதெல்லாம் அதிகமாக வேலை செய்யக்கூடிய செல்கள் இருக்கோ அது சீக்கிரமாக சேதமாகறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ நேச்சுரலாக நம்ம டயட்டில் இதை ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும். இது கிடைக்காத பட்சத்தில் பியூர் வெஜிடேரியனாக இருக்காங்கன்னா இதோட இன்டேக் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்லை கம்ப்ளீட்டாக ஃபேட்டே டயட்டில் எலிமினேட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இது டெஃபிஷியன்சியாக வாய்ப்பு உண்டு. அப்போ அவங்க சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறது அட்வைசபிள். ஓகே, என்னென்ன மாதிரி எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு டைப்ஸ் சொல்லலாம், ஒமேகா 3, ஒமேகா 6. ஒமேகா 6 அப்படின்றது லினோலெயிக் ஆசிட் சொல்லுவாங்க, இல்லைன்னா காஞ்சுகேட்டட் லினோலெயிக் ஆசிட் சொல்லுவாங்க, CLAன்னு சொல்லுவாங்க. இது நமக்கு கன்வெர்ட் ஆகும்போது காமா லினோலெனிக் ஆசிட்டாக மாறும். இந்த கன்வர்ஷன் ஆன ஃபார்மேட்டில் நமக்கு பொரேஜ் ஆயில்னு ஒரு கண்டென்ட் உண்டு, அதில் டைரெக்டாகவே இந்த ஃபார்மேட்டில் கிடைக்கும். இது இல்லாமல் இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா ஒமேகா 3ன்னு சொல்லக்கூடியது ஆல்ஃபா லினோலெனிக் ஆசிட். இது ஜென்ரலாக சியா சீட், ஃப்ளாக் சீடு, அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபிஷ் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். பட் ஆனால் இதில் ஆல்ஃபா லினோலெனிக் ஆசிட்ல ஃபிஷ்ல இருக்கிறத விட அதோட கன்வெர்டட் ஃபார்ம் அதிகமாக ஃபிஷ்லேருந்து நமக்கு கிடைக்கும். EPA, DHAன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே நம்மளோட ஹார்மோனை ரெகுலேட் பண்ணுறதுக்கும், பிரெயின் செல் டெவலப்மெண்ட்டுக்கும், சில நியூரல் செல்லோட அவுட்டர் லேயர் வந்து ப்ரொடெக்டிவாக வச்சுக்கிறதுக்காக சிலது இருக்கும், அதுக்கு ஃபார்ம் பண்ணுறதுக்கு இது நமக்கு தேவைப்படும். இது எல்லாமே ஒமேகா 6லேருந்து வரக்கூடியது. ஓகே, எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்டோட பெனிஃபிட்ஸ் என்ன, இது எப்படிலாம் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெயினை ஹெல்த்தியாக வச்சுக்கும், ஹார்ட் ஹெல்த்தியாக வச்சுக்கும், ஸ்கின்னை வந்து நேச்சுரலாக ஸ்கின் வந்து எக்ஸ்டர்னலாக இருக்கிற ஒரு ஆர்கன் சொன்னனால நிறைய வகையில் அது சேதமடைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, அதை ப்ரொடெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ஹெல்த், பொல்யூஷன்ஸ் அதிகமாக இருக்கும்போதோ, இல்லை நம்ம வந்து என்விரான்மெண்ட் வந்து இருக்கிறது வந்து அர்பன்லேயோ, இல்லைன்னா வந்து கார்பன் எமிஷன் அதிகமாக இருக்கிற இடத்துல இருந்தோம்னாலோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அதிகமாகவே அஃபெக்ட் ஆகும். கண்டினியூஸாக ஸ்ட்ரெஸ் அதிகமானாலுமே ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அஃபெக்ட் ஆகும். அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு, இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்கு, இது எல்லாமே எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்டோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபிஷ் ஆயில். ஜென்ரலாக ஃபிஷ் ஆயிலில் வந்து ஒமேகா 3யை விட ஒமேகா 3யோட நெக்ஸ்ட் கன்வர்ஷனாக இதில் அதிகமாக இருக்கும்.
EPA அண்ட் DHA ஃபார்மேட்டில் இதில் கிடைக்கும். அண்ட் ஃப்ளாக்ஸீட் ஆயில் சொல்லக்கூடியது. ஃப்ளாக்ஸீட் ஆயிலில் ஆல்ஃபா லினோலெனிக் ஃபார்முலா எஸ்பெஷலி ஒமேகா 3யோட ஃபர்ஸ்ட் ஃபார்மேட்ல இதில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது உங்கள் பாடியால் நெக்ஸ்ட் ஃபார்மேட்டாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் EPAவாக முடியுமே தவிர DHAவை மாற்றுறதுக்கு வந்து கொஞ்சம் சான்ஸ் கம்மி. அதுக்கு நிறைய கன்வர்ஷன் ப்ராசஸ் போகிறதுனால டெஸ்ட்ராய் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. சம்டைம்ஸ் மேபி நம்ம பாடிக்கு நீட் இருக்குது, அதுக்கான கன்வர்ஷன் ஃபேக்டர் தான் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இன்னொரு இன்க்ரீடியன்ட் சாஃப்ளவர் ஆயில்னு சொல்லக்கூடியது. சாஃப்ளவர் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஸ்மோக்கிங் பாயிண்ட் அதிகம்னு சொல்லுவாங்க. நீங்கள் எவ்வளோ டீப் ஹீட் பண்ணாலும் அதோட ஒமேகா 6 அவ்வளோ சீக்கிரமாக பிரேக் ஆகாது. இதுவுமே வந்து காஞ்சுகேட்டட் லினோலெயிக் ஆசிட் வந்து இதில் அதிகம்னு சொல்லலாம். அண்ட் பொரேஜ் ஆயில்னு சொல்லக்கூடியது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒமேகா 6 கன்வெர்ட் ஆனால் நமக்கு காமா லினோலெனிக் ஆசிட்டாக கிடைக்கும். அது டைரெக்டாகவே இதில் இருக்கும். ஸோ ஒமேகா 6மே இதுலேருந்து நமக்கு கிடைக்கும். இதுவுமே ஸ்கின்னோட ஹெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரேஷஸ், ட்ரைனஸ்ஸு, பீலிங் ஆகிறது, பேர்னிங் சென்சேஷன் இதெல்லாம் வந்து சம் எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்னால வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை கண்ட்ரோல்குள்ளார கொண்டு வரதுக்கு இது நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ இதை நான் எவ்வளோ எடுத்துக்கணும், ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ எடுத்துக்கிறது சேஃப், இல்லைன்னா எவ்வளோ மினிமம் எடுத்துக்கணும்னா ஒரு நாளைக்கு மினிமம் 2 to 4. இது வந்து சாஃப்ட் ஜெல்ஸாக தான் இருக்கும், ஜெல்லி மாதிரி ஒரு கேப்சூலுக்குள்ள தான் இருக்கும். இது வந்து ஒரு நாளைக்கு மினிமம் 2 to 4 எடுத்துக்கணும். வித் 240 ml வாட்டரோட சேர்த்து எடுத்துக்கணும். ஏன்னா இது எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் அப்படின்றதுனால நீங்கள் மீலோட சேர்த்து எடுத்தீங்கன்னா ரொம்பவே பெனிஃபிஷியல். உங்கள் பாடிக்கு வேணுங்கிற எல்லாத்தையுமே இது வந்து மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன்லையும் கொண்டு போகும். எப்போவுமே எந்த வித சப்ளிமெண்ட்டுமே மீலோட சேர்த்து சாப்பிடும்போது உங்கள் பாடிக்கு அது எவ்வளோ வேணும், வேணுமா வேணாமான்னு பார்த்து பிரித்து எடுக்கிறதுக்கான சான்ஸுமே நிறையா உண்டு. ஸோ அதனால தான் எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் காம்ப்ளெக்ஸ் வந்து மீல்ஸோட சேர்த்து, மேஜர் மீல்ஸோட சேர்த்து எடுத்துக்க சொல்கிறது. ஸோ இதான் நம்ம 4 லைஃபோட எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் காம்ப்ளெக்ஸோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ்.